சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரை எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி சொன்ன மாதிரியே தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. நீ சொன்ன மாதிரியே சொன்ன இடத்துக்கு யார்கிட்டேயும் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லு, என்ன விஷயமா நீங்கள் என்னை வர சொன்ன? சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரத்தை எடுத்து மனோஜுக்கு நான் டிவோர்ஸ் தர சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கையெழுத்தை போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி மனோஜ், நான் எதுக்காக நான் இங்கே வர சொன்னேன்னு தெரியுமா? முதல்ல மேலே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை பார்க்க சொல்கிறாங்க. ஃபேனை பார்த்த உடனே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரோகிணிக்கு டிவோர்ஸ் தர எனக்கு சம்மதம் இல்லை, ரோகிணியோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடு. அப்படி இல்லாட்டி நான் இங்கே தூக்க மாட்டிட்டு செத்த போயிடுவேன். நான் செத்தாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து போட சொன்னீங்கன்னா நீ விருப்பப்படுற மாதிரி டிவோர்ஸ் வாங்கிக்கோ. ஏன்னா உன்னை தவிர வேறு யாரு கூடயும் நான் வாழ சம்மதிக்கலை. உன்னை நான் மனப்பூர்வமாக நேசிச்சுட்டு இருக்கேன். செத்தாலையும் உன் கூட தான், வாழ்ந்தாலையும் உன் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் உனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்துட்டு நான் செத்து போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன காரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனோஜ் திட்டுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.